உதகை ஏடிசி பகுதியில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக வேட்பாளரை வெற்றி பெற செய்தால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை, அவருக்கு தலையினம் ஏறியுள்ளது, மக்களை மதிப்பதில்லை. அவர் அமைச்சராக இருந்தபோது மக்களுக்கு அவர் என்ன செய்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். மெகா ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. 1,72,000 கோடி ஊழல் செய்ததாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போதைய மத்தியில் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. ஆசா மற்றும் கனிமொழி மீது வழக்கு சுமத்தப்பட்டு அவர்களை சிறையில் அடைத்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் அவர் மீது வழக்கு நீதிமன்றத்தில் வர இருக்கிறது. ஆகவே அவர் இங்கே இருப்பாரா அல்லது அங்கே இருப்பாரா என தெரியவரும். திமுக ஒரு ஊழல் கட்சி. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசு என்றால் திமுக அரசுதான் என கூறினார். திருப்பூர் தொகுதிக்குட்பட்ட ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியில் பாஜக வேட்பாளர் AP முருகானந்தனை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாக்காளர்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மத்திய பாஜக அரசில் உள்ள 76 அமைச்சர்களில் அனைவரும் நேர்மையானவர்கள். குண்டூசி கூட திருடியதாக இல்லை. ஆனால் தமிழகத்தில் வேட்டி வாங்குவதில் முறைகேடு, குண்டூசி கூட விடாமல் தமிழகத்தில் ஊழல் உள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் 29 பைசா என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் உதயநிதி கஞ்சா உதயநிதி என்று சொல்லலாமா? கஞ்சா விற்பனை செய்பவர்களை பிடிக்க சென்றால் அறிவாலயம் வாசலில் வரிசையாக நிற்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என்று தெரியாமல் தேர்தலில் நிற்கிறார்கள். பிரதமருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால், ராகுல் காந்தி, லல்லு பிரசாத் மகன் ஆகியோர் நான் தான் பிரதமர் என்று சொல்லி வருகிறார்கள். ஆட்டை அறுப்பது போல நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் 2004 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரை நடைபெற்றது. இதனால் 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றது. ஒவ்வொரு வாக்குகளும் பாரத பிரதமர் மோடியை வலுப்படுத்த வேண்டும் என கூறினார். திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் கட்சியின் கரூர் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் ஜோதிமணி அவர்களுக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், மோடியின் குடும்பம் ED, CBI, IT, அதானி ஆகியோர் மோடியின் குடும்பம். நாட்டில் உள்ள அனைத்து பொதுத்துறைகளையும் அதானி கையில் கொடுத்து விட்டார். உலக பணக்கார வரிசையில் 2வது இடத்தில் இருக்கின்றார். அதானி ஏர்போர்ட், அதானி ரயில்வே ஸ்டேஷன், அதானி துறைமுகம், அதானி மின்சாரம் ஆகிய அனைத்தையும் தூக்கி கொடுத்து விட்டார். மோடிக்கு வர வேண்டிய கோபம் பாதம் தாங்கி பழனிசாமிக்கு வருகிறது. மேலும் நேற்று கரூரில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் படம் காமித்தாராம் பாதம் தாங்கிய பழனிசாமி அவர்களே. என்ன படம் போட்டு காட்டினாலும் மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். உங்களுடைய ரீல் அந்து போய் பல வருடங்கள் ஆகிறது என கூறினார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியுடன் வாக்குகளை சேகரித்தார். அப்போது அவர் கூறியதாவது, பிரதமர் மோடிக்கு செலக்டிவ் அமினேஷியா இருப்பதாக தெரிகிறது. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த மோடி கச்சத்தீவு குறித்து வாய் திறக்காமல் தற்போது தேர்தலுக்காக வாய் திறந்துள்ளார். இது உண்மை என்று காட்டுகிறது. அண்ணாமலை கூறுவது போன்று எங்களுடைய தலைவர் கலைஞர் கச்சத்தீவை அளிப்பதற்கு எந்த ஒப்புதலும் தரவில்லை. அவர் ஒரு ராஜதந்திரி. இந்த பிரச்சனையை 2 வருட காலம் ஒத்திப்போட முடியுமா என்றுதான் கலைஞர் கேட்டாரை தவிர ஒருபோதும் விட்டுக் கொடுப்பதற்கு சம்மதிக்கவில்லை. கச்சத்தீவு ராமநாதபுரம் மன்னருக்குத்தான் சொந்தம். அவருடைய வாரிசுகள் இதுவரை எந்தவிதமான சொந்தமும் கொண்டாடவில்லை. சர்வதேச நீதிமன்றத்தில் ராமநாதபுரம் வாரிசு வழக்கு தொடர்ந்து கச்சத்தீவு எனக்கு தான் சொந்தம் என்று கூறுவதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. இந்த பிரச்சனை இரு நாட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. விரைவில் தமிழக அரசு ராமநாதபுரம் மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர்களையோ அல்லது பாதிக்கப்பட்ட மீனவர் சமுதாயத்தினருடன் கலந்து பேசி சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கும் நடவடிக்கை எடுப்போம் என கூறினார். இது பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களுக்கான அரசு அல்ல என்றும் ஏழைகளுக்கான அரசு என கூசாமல் பிரதமர் மோடி புழுகுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள எக்ஸ்தல பதிவில், ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் என்று எளிய மக்கள் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்தவர்கள் செய்தது என்ன? சிறுக சிறுக சேர்த்த பணத்தையும் செல்லாததாக்கி வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்து வதைத்தார்கள். சுருக்கு பையில் இருக்கும் பணத்தையும் பறித்துக் கொள்ளும் ஆட்சியாக மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே 21,000 கோடிக்கு மேல் ஏழைகளிடம் உருவி இருக்கிறார்கள். கார்ப்பரேட்டுகளுக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி, கார்ப்பரேட் வரியை 30 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காட்டாக குறைத்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான கோடிகளை வரி சலுகையாக அள்ளி தந்துவிட்டு அதை ஈடுகட்ட மனதில் ஈரமே இல்லாமல் அல்லற்படும் ஏழை மக்களிடம் அரசை இப்படி டிஜிட்டல் வழிப்பறி செய்வதை அனுமதிக்கலாமா? இது பணக்காரர்கள் கோடீஸ்வரர்களுக்கான அரசு அல்ல, ஏழைகளுக்கான அரசு என கூசாமல் புழுகுகிறார் பிரதமர் மோடி. இதுவா ஏழைகளின் நலன் காக்கும் அரசு என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடப்பதாக அறிவிக்கப்பட்டதில் இருந்து தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. இதில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் 9 தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் அவர்களை ஆதரித்து காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல், பிரியங்கா உள்ளிட்டோர் வரவுள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ராகுல் காந்தி ஏப்ரல் 12ஆம் தேதி தமிழகம் வருவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி, கோவையில் நடைபெறவுள்ள பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கோவையில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், ராகுல் இணைந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்கின்றனர். திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் போட்டியிடும் நிலையில் கோவை தொகுதியில் திமுக வேட்பாளரை போட்டியிடுகிறார். அப்படி இருக்கையில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடும் வேறு மாவட்டத்தை தேர்ந்தெடுக்காமல் கோவையை ஏன் தேர்ந்தெடுத்தனர் என கேள்வி எழுந்துள்ளது. கோவையில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பது அந்த தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் மாநில தலைவருமான அண்ணாமலையை வீழ்த்த திமுக, காங்கிரஸ் வியூகம் அமைத்துள்ளதாக சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.